விநாயகனே வினை தீர்ப்பவனே ஆனை முகத்தோனே கானமுத்து மீடியா முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. எப்பா விநாயகரப்பா, போன வருஷம் கானாமுத்து மீடியாவுக்கு டிஸ்ட்ரிக் நினச்சின்னு ஒரு பூஜை ஒன்று போட்டோம். உன்னோட பூஜை ஜிமிக்கிளி புள்ளிக்கும் நல்ல வேஷம் போட்டு நல்லா அது ரீச் ஆச்சு. இந்த வருஷமும் அவனுக்கு வேஷம் போட்டு அந்த பரிகாரத்தை செய்யலான்னுக்குறோம். நல்லபடியாக வீடியோ ஹிட் ஆகணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். என்னப்பா எல்லாம் ரெடியா? பா விநாயகனே எல்லாம் எப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி. பா விநாயகர் பெருமானே எல்லாரையும் காப்பாற்றப்பா. டேய் எங்கடா அவன் ஜிம்கிலே மாமா 5 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன் மாமா. அதோ வந்துட்டேன் சொல்லிங்கிறேன் மாமா. டேய் என்னடா இல்லை டைம் வேற இல்லை அடுத்த வாரம் கொள்ளடா 7ஆம் தேதிடா. மாமா நீ ஏமாமா கவலைப்படுற, நான் தான் எலிக்கிறேல பயங்கரமா பண்ணி விட்டுடலாம். எலியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, விநாயகர் தான் வச்சு பண்ணோம். விநாயகர் தான் அந்த எலிக்கு அழகு. டேய் டைம் இல்லடா, டேய் கொஞ்சம் சீக்கிரம் வாடா. டேய் சொல்லாண்டா போன வருஷத்தோட வந்துட்டேன் சொல்லிட்டாங்க மாமா. மாமா அதே மாமா. டேய் வாடா. டேய் எவ்வளோ நான் தேர்ந்துக்கிட்டு. டேய் அவனுக்கு எல்லாமே பயங்கர செட்டாக வாங்கணும்னா ஒரு வருஷம் வெயிட்டிங் இதெல்லாம். டேய் என்ன தொம்மை மாதிரி நடந்துன்னு வர, சீக்கிரமா உனக்கு அந்த முகமுடி ஒத்தியானம் வேஷ்டி பூணூல் எல்லாமே வாங்கணும் உன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. ரிப்பீட்லாம் வேறு வாங்கி வச்சிட்டோம். ஆமாம் எல்லாமே வாங்காச்சு. டேய் நான் எவ்வளோ சந்தோஷமாக பேசினுக்கிறேன் உம்முனுக்குற. இல்லை மாமா இந்த ஒயிட் நான் பண்ணல மாமா. என்னடா பண்ணலன்றா இந்த தொப்பை கிப்பை இது நான் வருஷம் லைக் பண்ணுறாங்க. நான் எலி நீ விநாயகரா, நானே என்ன சாகிறேன்டா எலி விநாயகரா டல்லாகிற. இல்லை மாமா தாவூத் என்ன மாரி தான் நகரம், அவனுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் மாமா. தாவூத்துக்கு எப்படா செட் ஆவா? ஃப்ளாட்டாக இருக்குதுடா, இதுக்கு தான் நாங்கள் லைக்கே. நீ போன வரனா சொல்லி தானே பார்த்துப்பா என்ன பேசியிருப்பேன் நான். இல்லை இந்த வாட்டி அவனுக்கு போட்டுக்க மாமா, நான் வரல மாமா. ரொம்ப பண்ணுறாங்க என்னடா வர மாட்டேன் எதனால வர மாட்டேன் நீ? வீட்டிலலாம் திட்டுறாங்க. எதுக்குடா திட்டுறாங்க? கிறிஸ்டினில் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். பாஸ்டர்லாம் பார்த்தாருன்னா ஒரு மாதிரி பேசுவார், சர்ச்சில் கேவலமாக நினைப்பாங்க. டேய் யாரா சொந்த சர்ச்சில் கேவலமாக நினைப்பாங்கன்ட்டு யார் இது மாதிரிலாம் உனக்கு சொல்லுது? இல்லை மாமா வீட்டிலே திட்டுவாங்க, எங்கள் பாஸ்டர் பார்த்தாருன்னா திட்டுவார். டேய் இது ஒரு கலைடா, ஒரு நடிப்புடா, இது நீ ஒரு ஆக்டர்டா. என்ன நீ ஏன் ரகுமான் சாமி பாட்டு பண்ணலையா, டிவிமான் பண்ணலையா? நான் இவ்வளோ சொல்கிறேன்ல, எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, பாஸ்டர் ஐயா திட்டுவார் மாமா. யாரா அந்த ஐயா சொல்கிற யாரா? அவருக்கு நான் கால் பண்ணி வர வச்சு பேசலாமா? சரி பண்ணு என்ன பண்ணுறது பண்ணுறா. டே டைம் இல்லைடா. டே அகராதி பாரு அகராதி வீடியோ நல்லா பண்ணலான்னு பார்த்தேன் மாமா. டே நான் எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக விநாயகரை கும்பிட்டு தேங்காய் வச்சுட்டு. பேசாதீங்க ஐயா போச்சு. அப்படின்னா கூட ஐயா மாமா பேச கூட கூடாதுன்றாங்க. ஐயா சோத்துறேன் ஐயா. எங்கே இருக்கீங்க? இல்லையா வேசார்பாடிக்கு வந்தேன். ஆமாம் நீங்கள் கொஞ்சம் நேரில் வந்தால் நல்லா இருக்கும் ஐயா, கொஞ்சம் வரீங்களா? டேய் ஒன்றுதான்டா. தாவூத் எடுத்துக்கடா, ஒரு முஸ்லீம் வீட்டு பிள்ளை. அவன் நம்ம வீட்டுக்கு வரான், அவன் வீட்டிலேருந்து ஒரு பண்டிகைனா பிரியாணி கொடுக்குறான், நம்ம வீட்டிலேருந்து சக்கரை பொண்ணு கொடுத்தாப்புறான். எம்மதமே சம்மதன்ட்டு நல்லா ஜாலியாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். இப்போ கூட பாரு கல்புரம் கொளுத்துனான், நான் கொளுத்துறேன் எல்லாத்தையும் வேண்டிக்கிறான். ஆனால் நீ மட்டும் ஏன் எப்போ பாரு இதே மாதிரி இருக்கிற ஒரு மாதிரியா? ஆமாம் நீங்கள் அதெல்லாம் எதுவும் சொல்லாது, எனக்கு எங்கள் ஐயா சொல்லிட்டு நான் கேட்பேன். இப்போ பாரு அவர் வந்து சொல்லிட்டோம் நான் பண்ணுறேன், அமைதியாக இருங்க. அப்போ நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டேன்டா. இந்த மாதிரிலாம் தப்புடா ஜிம்மில் நீ பண்ண. ஐயா வராரு, டீசெண்டாக பேசணும். ஐயா டீசெண்டாக ஐயே சோத்ரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. இங்கே ஒருத்தர் நின்று தானே தான் முட்டி போட்டுன்னு இருக்கிறியா? Praise the Lord, praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல வேளையிலே ஒரு ஜபத்தை பண்ணிட்டு உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கலாம். ஓகே ஐயா, ஜபம் பண்ணுங்க ஐயா. கண்களை மூடவும். இந்த நல்ல வேளையிலே இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்போம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து எல்லா நாளிலும் எல்லா வேலைகளிலும் நீ காத்தருளும் ஆண்டவரே.
ஒவ்வொரு ஆபத்து நேரத்திலும் நீ வந்து அவர்களை காப்பாற்றி அவர்களை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வேளையிலும் அவர்களை ரட்சிப்பையாக உம்முடைய முழு கரங்களை அவர் மேலே வைத்து அவர்களை ரட்சிப்பையாக ரத்தத்தை திளைத்து இவர்களை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய பாதையில் இவர்கள் வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கிறப்பா. ஓ ஷிகாரி பத்துபாரி அபத்தியா, ஓ ஷிகாரி பத்துபாரியா தூயா பத்தா, ஓ ஷிகாரி பத்துபாரியா. ஓ மேலத்துக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா நான் வரேன்ட்டு? அப்போ ஆரம்பிச்சில்ல. அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். சரி, என்னது தாமஸ் என்ன வர சொன்னீங்க? இல்லையா, வருஷம் வருஷம் விநாயகர் வீடியோ போடுவோம். நான் வேறு சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டேன். நீங்கள் சர்ச்சில் எனக்கு என்ன சொன்னீங்க? ஆமாம், கற்பூர குளத்தில் பொருள் சாப்பிடக்கூடாது, அதாவது சாமிக்கு எதுவும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. சாப்பிடக்கூடாது தான். நீ ஞானஸ்தானத்திற்கு சாப்பிடக்கூடாது. அதுதான் ஐயா, விநாயகர் வீடியோ வேஷம் போட சொல்கிறாங்க. போடக்கூடாது போடக்கூடாது, தவறு தவறு தவறு, போடக்கூடாது. பேசுங்களேன். இது ஒரு கலை ஐயா. எங்களை பார்த்து நிறைய குழந்தைங்க சிரிக்குது, ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலான்றாங்க. நாங்கள் அவங்கள போய் சிரிக்குது, நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு எவ்வளோ மன நிறைவு தெரியுமா? இதை வந்து வானான்றீங்களே இப்போ. இல்லைப்பா, போடக்கூடாதுப்பா, நான் சொன்னா கேளுங்க. அப்படி இல்லப்பா, அவர் ஆண்டவருக்குள்ள முழுமையாக அடைஞ்சிட்டாரு, அவர் ஞானஸ்தானம் பெற்றுட்டாரு. எல்லா மதமும் ஒன்று, அறியாத வாயில மண்ணு. அப்படி நீ சொல்லிக்கிறப்பா, ஆனா நாங்க அதுமாதிரி பண்ணக்கூடாதுப்பா, அது தவறுதெல்லாம் ஆயிடும். என்னதான்டா பண்ணுது? எனக்கு எதுவாக இருந்தாலும் எங்கள் ஐயா சொல்லிட்டு நீங்க சொன்னாதான் அவன் கேட்பான்னு சொல்லினுக்கிறேன். போடக்கூடாதுங்க. நாங்க வேஷம் போடக்கூடாதா? பண்ணக்கூடாது, போடாதீங்க. பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. எங்க மியூசிக்கை கேட்டு நீங்க ஆடாம இருந்தீங்கன்னா நாங்க பண்ண மாட்டோம். ஆட மாட்டேயா? ஆடாத கூட ஆட வச்சீங்களா? புரியுதா? இப்போ புரியுதா? புரியுதா? பண்ணல, தாராளமா பண்ணலாம்டா. இந்த ஆபரகாம் தலைமையில இந்த வீடியோ பயங்கரமா பண்ணலாம்டா. ஓகே, போடு. ஐயா, விநாயகர் வேற நீங்கள் உங்களால் 7:30 ஃப்ளைட் விட்டு வர உட்காந்துக்கிறேன். கோச்சிக்காத மாமா, நான் அந்த பாஸ்டர் ஆப்ரகாம் இட்டுன்னு வரேன்னாரு. நான் ரெடி பண்ணி என் தலைமையில் நடக்கட்டும் இந்த ஊருக்கெல்லாம் அப்படின்னு வர சொல்லிட்டாரு. பாஸ்டர் ஆபிரகாமே ஒருத்தர் கூட்டின்னு வரணும். ஆமா, நீ அந்த மாதிரிலாம் நினைக்காத, பாரு இட்டுன்னு வருவாரு, பாரு வருவாருன்ற. ஆமா ஆமா, அது வராரு பாரு மாமா. டபர் டபர் அங்க பாரு. வந்துச்சு மச்சான் சாமி. பாப்பா ஏந்து பா, வாசிப்பா வாசிப்பா.
சரி நான் மத கலவரம் உண்டாக பாக்குறீங்களா நீங்களா? இது மத கலவரமா? இது வந்து இப்போ சண்டை போட்டுனா ஊரே பிரச்சனை ஆகுமாடா? அதே ஆச்சுன்னா சண்டைலாம் ஆகாது. நாங்கள் மதத்தால் ஒன்றும் சேரல, அன்பால் ஒன்று சேர்ந்துக்கிறோம். இதுக்கப்புறம் காலங்காலமாக சேருவோம். எங்கே போய் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, உங்கள் லாபத்துக்காக எங்களை பிரிக்காதீங்க. அதான் வாடா கிளம்பலாமா? 2025 மீட் பண்ணுவோம். பாய்.